என்னை யார் என்று கவனித்தாயா? ஜமதக்கினிக்கும் ரேணுகைக்கும் மகனாக பிறந்த என் பெயர் பரசுராமன் என்று தெரிந்து கொள்வாய். ஆமா, பரசுராமன் என்று இந்த பரசானது எப்படி எனக்கு கிடைத்தது என்றால் அந்த ஆதி அருளை முழுமையாக பெற்றதால் சிவனே எனக்கு அளித்தார் இந்த பரிசு. அதன் பிறகுதான் எனக்கு பரசுராமன் என்று ஆமா பெயர் விளங்கியது. அப்படி இருக்க நான் எப்படி வந்தவன் என்றால் என் தந்தையார் சொல்பாகிய திறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க முன்னொரு நாள் என் தந்தையானவர் என்னை அழைத்து, மகனே நான் கேட்பதை நான் சொல்லுவதை நீ செய்கின்றாயா என்று செய்வாயா என்று என்னிடத்திலே சத்தியம் பெற்றார். என்னுடைய தந்தை ஜமதக்கி அப்படி பெறுகின்ற காலத்திலே ஒரு மகன் இடத்திலே தந்தையானவர் வாக்குறுதி வாங்குகின்றாரே என்னவாக இருக்கும் என்று, என்னவாக இருந்தாலும் சரி என்று என் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன். அப்படி வாக்கு கொடுத்தவுடனே என் தந்தையானவர், மகனே ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்று அவள் மனம் சோரமானாலே அவளை என்ன செய்யலாம் என்று என் இடத்திலே தந்தையே, ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனை திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்ற பின் இன்னொருவனை நினைத்தால் என்றால் செய்யலாம் என்று கூறியவுடனே என் தந்தையானவர் அந்த பாதகத்தை செய்தவள் உன் தாய் ரேணுகை என்று கூறினார். என்னுடைய மனம் கலங்கி என்னுடைய மனதை கல்லாக்கி என்னுடைய தந்தை சொல்படிக்கு என் தாயின் சிரத்தை அறுத்தேன். அப்படி அறுத்தவுடனே தந்தை கால் அடியை சமர்ப்பித்த பொழுது என் தந்தை இடத்திலே கேட்டேன், தந்தையே நீ சொன்ன வேலையை நான் செய்துவிட்டேன்,
எனக்கு 2 வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். என்னடா பரசுராமா உனக்கு வர வேண்டும் என்று அப்படி கேட்ட பொழுது, தந்தையே நீ சொன்ன சொல்லை கேட்காமல் இருந்ததா என் தமையன்மார்கள் நால்வரையும் மரம் செடி கொடிகளாகத்தானே சமைத்து என்னுடைய தமையன்மார்களை எழுப்பி தர வேண்டும். ஒரு வரம். இரண்டாவது வரம், என் தாய் ரேடுகையை என்னுடைய பரசால் அவரை சிரத்தை கொய்து விட்டு என் தாயை மீண்டும் எழுப்பி தர வேண்டும் என்று இரண்டாவது வரத்தை கேட்டேன். பரசுராமா, முதல் வரம், உன்னுடைய தமையன்மார்களை நான் எழுப்பி தருகின்றேன். தாயை நான் எழுப்ப மாட்டேன். வேண்டுமானால் இதோ நீரும் பிரம்பும் தருகின்றேன், நீ சென்று எழுப்பிக் கொள்ளு. அப்பொழுது என் தாயை சிரம் மறுக்கும் பொழுது அந்த வளத்திலே இருக்கக்கூடிய சக்கிலிச்சானவன் என் தாயை அழைக்க என்னுடைய பரசால் இருவத்தலையும் துண்டிக்கப்பட்டது. அப்பொழுது என் தந்தை கொடுத்த நீரை குழம்பை கொண்டு என் தாயை விழிப்பிக்க வேண்டும் என்று சென்ற வேகத்திலே என் தாய் உடல் என்று தெரியாமல் சக்கிலிச்சு உடலிலே என் தாய் சிரசையும் என்னுடைய தாய் சிரசிலே சக்கிலிச்சு உடலையும் தட்டி எழுப்பிவிட்டு எழுப்பிய பொழுதுதான் தெரிகின்றது உடல் மாறியது என்று. அப்படி உடல் மாறியதால் தாயே நீ அஞ்ச வேண்டாம். இன்று முதல் உலகத்திலே மாறியாகத்தானே நீ அவதாரம் எடுத்து மக்களை காக்க வேண்டும் என்று என் தாய்க்கு உடல் மாறியதால் உடல் மாறி அம்மன் என்று என் தாய்க்கு உண்டானது. அப்படி இருக்கின்ற சமயத்திலே என் தாயை அழைத்துக் கொண்டு குடியிருக்க வருகின்ற பொழுது அந்த காத்தை முன்னொரு காலத்திலே அந்த இடத்திலே எங்கள் இடத்திலே இருந்த எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொதுவானதை கவர்ந்து சென்றார். அதை நான் தடுத்து ஆண்டவன் இடத்திலே இருந்து அந்த காமதேவன் பசுவை அழைத்து வந்தேன். அதிலிருந்து இந்த ராமன் இருக்கும் வரை அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று என்னை எண்ணினார். நான் இல்லாததை பயன்படுத்தி என் தந்தையின் சிரசை எடுத்தான் அந்த காந்தகிரி அர்ஜுனன். அப்படி அறுத்த பொழுது என் தாயானவன் அந்த உடலை பார்த்து 21 தரம் மாரடி தழுதான். ஆமா, அப்படி மாரடி தழுதவுடனே என் தாயை பார்த்து, தாயே யாதொன்றுக்கு மச்ச வேண்டாம், என்னுடைய தந்தையின் சிரமறுத்த அந்த காத்தகிரி அர்ஜுனன் 21 முறை நீ மாரடித்த அழுததால் அண்ணவனை 21 தலைமுறையை கருவறுப்பேன் என்று என் தாய்க்கு சத்தியம் செய்து அந்த காத்தகிரி அர்ஜுனனையும் கொண்டு அவன் வம்சத்தையே கருவறுத்தேன். அப்படி இருக்க முதல் யுகத்திலே பிரளயம் வருகின்ற காலத்திலே அச்சமாகத்தானே பிரளயத்தை காப்பாற்றின மக்களை காப்பாற்றினேன். அந்த வேதத்தை யசூருக்கு சாம மதுரணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் சோமுகன் இடத்திலே இருந்து காப்பாற்றி பிரம்மன் இடத்திலே கொடுத்து பழக்கி செய்தேன். இரண்டாவதாகத்தானே தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் விளைகின்ற காலத்தில் மந்தாரகிரி மலையானது கடலிலே முழுக நான் என்ன செய்தேன் என்றால் கூர்மமாகத்தானே அவதாரம் எடுத்து ஆமை உருவெடுத்து அந்த மலையை தாங்கி நின்று 2வது அவதாரமாக 3வது அவதாரமாகத்தானே வனாகமாகத்தானே இந்த பூமியை பாயாக சுரட்டி சென்றார். இரண்யாக்குதன் பாதாள லோகம் சென்றார். பாதாள லோகம் செல்ல வேண்டும் என்றார். பன்றியாக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் சென்று அந்த இரண்யாக்குதனை கொண்டு 4வதாகத்தானே இரண்யனானவன் எனக்கு எதிரி யாரும் இல்லை தான் என்ற கர்மத்தோடு இருந்தார். மனிதரும் இல்லாமல் மிருக
சந்தேகமும் இல்லாமல் நாராசிங்கமாக அவதாரப்படுத்தி இரணியனை நான்காவதாக ஐந்தாவதாகத்தானே மாபலியான் ஊர் அசோகரை யாகத்தை செய்து இந்திரா பதவி அடைய வேண்டும் என்று தான் என்ற எண்ணம் கொண்டு யாகத்தை அவர்கள் எல்லாம் என் இடத்திற்கு வந்த முறை அப்போது அவன் இடத்திலே சென்று டே மாபலி எனக்கு 3 அடி மண் யாசக வேண்டும் என்று கட்ட 3 அடிதானே அளந்து கொள்ள அந்த மாபலியான அப்பொழுது நான் திருவிக்கிரமனாகத்தானே உருவெடுத்து மண்ணை ஓரையும் இந்த வெண்ணை ஓரையும் வளர்ந்தேன். அதே மாபலி 3 அடி தருவதாக எனக்கு வாக்கு கொடுத்தாய், இன்னொரு அடி கிடமே சுவாமி ஐயோ தெரியாது வாக்கு கொடுத்து வாக்கு தவற என்னுடைய பாதத்தை வைத்து அப்படி இருக்க அதன் பிறகுதான் ஜபலை கிடைக்கும் ரேணுகைக்கும் நான் பரசுராமனாகத்தானே அவதாரம் எடுத்து 7வது அவதாரம். இந்த முதல் யுகத்திலே 7 அவதாரம் இந்த பரசுராம அவதாரம். அடுத்தது இந்த இப்பொழுது திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்திலே என் அம்சமாகத்தானே தசரனுக்கு ராமனாக செலுத்திருக்கின்றார். இந்த பரசுராம அவதாரம் மட்டும்தான் திரேதா துவாபர கலியுகம் 4 யுகத்திலும் இந்த ஒரு அவதாரம் மட்டும்தான் நிற்கிறது. மற்ற அவதாரம் அந்தந்த யுகத்திலேயே போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நானும் விதலைக்கு வந்து சீதையை கண்டு சீதையை மறக்க வேண்டும் என்று என்னுடைய மனதிலே எண்ணி அந்த வில்லை வளர்க்கலாம் என்று சென்ற பொழுது அந்த வில்லை அசைக்கக்கூட ஆமா. அப்படி இருக்க நான் என்ன செய்தேன் என்றால் ஈசனிடம் சென்று தவம் செய்து வலிமை பெற்று வரலாம் என்று சென்றிருந்த பொழுது சத்தமானது அதனால் ஒழித்தது அந்த ராமனிடமிருந்து ராமன் முன்னே ஜெயித்து வந்திருக்கிறது. ராமா பெண்ணை நீ மனமுடித்து செல்கின்றாயே, நீ வீரனாக இருந்தால் என் இடத்திலே சண்டை செய்து என்னை ஜெயம் பெற்று உன் மனைவி அழைத்து செல். பரசுராமனே உனக்கு பைத்தியம் பெண்ணை பதத்தோம் என்று எண்ணி வந்தாள். பெண்ணை பதத்தோம் என்று எண்ணி வந்தாள். மகனாக பிறந்து ஒரு அரசனுக்கு மகனாக இருந்து போயும் ஒரு பெண்ணை கொண்டாயே. எல்லாம் மனிதனா? நீ ராமனா? சத்தியம் தவறாதவனா? நீதி நேர்வு நாயக்கு ஒரு நாள் கொண்டிருக்கின்ற கிழமை ஏறி போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண முடியாது வேண்டாம் கேட்கிறேன். ஆனா வீணா சண்டைக்கு வந்து எதிர்த்துதான்
திருச்செங்கு மன்னன் வந்ததில் வந்தவன் நீதானா? அட திருச்செங்கு மன்னன் வந்ததில் வந்தவன் நீதானா? அட ஏதன என்னிடம் வேறு என்னாட்டுவாய் ஐயானே. அட ஏதன என்னிடம் வேறு என்னாட்டுவாய் வாராமனே. அட பரசுராமனை கண்ணும் மன்னன் வந்தத்திலே வந்தவன் ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்லுக்காக தன் மனைவி மக்களை எல்லாம் துறந்தான். அவன் மனிதன். அப்படி அந்த வந்தத்திலே வந்தவன் நீ எல்லாம் உன்னை கேட்டிருந்தா, அந்த ஜனகனை கேட்டிருந்தா சொல்லியிருப்பான் நான் வந்த விஷயத்தை. அப்படி கேட்காமல் அடமுடித்து என் இடத்திலே வீண்வார்த்தை பேசுகின்றாயே. எல்லாம் ராமனா? உனக்கெல்லாம் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று சொல்லுகின்றார்களே. ஒருவனுக்கு ஒருத்தி என்று நாக்குசாமல் பேசுகின்றாயே. எல்லாம் மனிதனா? பரசுராமா, உன் வாயாலே சொல்றீங்க. எனக்கு மூதாதியா விளங்கி வரக்கூடிய என் குலத்தாரான யாரு? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஏய் திருச்சங்க. ஆமா. இவர்களெல்லாம் என் குலத்திலே பிறந்தவர்கள் தான் முன்ன. ஆமா. தவறுனாங்களா? அவர்கள் தவறவில்லை. இருந்தாலும் அவர்கள் வழியிலே சொன்ன சொல்லை மாறவில்லை. ஒரு பெண்ணை இழிவாக பேசவில்லை. ஒரு பெண்ணை கொலை செய்யவில்லை. ஒரு பெண்ணை பெண்பாவம் பெண்ணை வதைத்ததில்லை. நீ அப்படியா? நீ அப்படியா? ஒருவனுக்காக, ஒரு முனிவனுடைய வேள்வியை காப்பதற்காக போய் ஒரு பெண்ணை கொண்டிருக்கின்றாயே. எல்லாம் மனிதன். ஐயா, ஒரு சாமியாருக்காக போய் ஒரு பெண்ணை கொல்லலாமா? நீதி நேர்மையோடு நான் கொண்டேன். எனக்கு முன்னதாகவே உதித்த கார்த்தி வீரிய அர்ஜுனனை கொன்றோம் என்ற திமிர் பிடித்து அந்த குலத்தை கருவறைக்க வேண்டும், சூரிய குலத்தை கருவறைக்க வேண்டும். 21 தலைமுறையா பிரிந்து கொண்ட அந்த மமதையால நான் இல்லை என்று சொல்லவில்லை. எப்படி என்றால், என்னுடைய தந்தையின் சிரசை அறுத்த அந்த காத்த வீரியர் அர்ஜுனன் என்னுடைய தந்தை உடலை பார்த்து என் தாயானவள் மாரடித்து அழுதாள். எத்தனை தரம் மாரடித்து என்னுடைய தாய் அழுதாளோ அத்தனை முறை அன்னவன் வம்சத்தையே கருவறுப்பேன் என்று நான் வாக்குறுதி கொடுத்தேன். தாய்க்கு சூரிய குலத்தை கருவறுத்த பயந்து கொண்டு எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கல்யாணம் பண்ணினார். ஏன்னா புது கல்யாண மாப்பிள்ளை என்றா இந்த மடையை விட்டு விடுவது. அதனால்தான் கர்வத்தை அடைக்க வேண்டும் என்று நான் பிறந்திருக்கின்றேன். நல்லா கேளுங்க. இவனுக்கு ஒரு பொண்டாட்டி மற்ற பெண்களை தொடுவதில்லை என்று சொல்லியிருக்கேன். நான் ஏகபத்தினி விருதன் என்று கூறுகின்றார்கள். உங்க அப்பங்கிறானே, அவங்க அப்பனுக்கு 16,000 பொண்டாட்டி. அப்பனுக்கு இந்த ஓகினாலங்க வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் இவனுக்கு. இவன் எல்லாம் நியாயத்தை பற்றி பேசுவதற்கு இவனுக்கெல்லாம் தகுதி இருக்கின்றதா? நாமளே சண்டை போட்டுக்கிறேன். ஊர் உலகம் என்ன சொல்லுவோம்? சரி, அப்ப எதுக்கு என்ன பண்ணுங்க? உங்க கையில சிவதனுச சொத்தமில்லைன்னு சொல்றான். இப்ப உங்க கையில சொத்தமில்ல நல்லவில்லை கூட சொல்ல. என்னுடைய கரத்திலே இருப்பது சிவன் கொடுக்கப்பட்ட பரிசு. ஐயா, சிவபெருமானால அவருக்கு
தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, தாயின் திரும்புவது ஒரு கோயில் இல்லை என்ற ஒரு வார்த்தைக்காக சிவபெருமான அவருக்கு பரிசாக கொடுக்கிறான்னு சொல்றாரு. அது நியாயமா தானே தெரியும். அப்படியா? அப்ப அந்த பில்ல வாங்கி கொடு. முடிவா பார்க்கலாம்னு சொல்றானே, அந்த பில்ல வாங்கி கொடு. புள்ளா பாப்போம். பரசுராமா, ஐயா சோச்சு பாரான்றார சொத்த வில்லை ஒடித்து விட்டான் என்று சொல்லுகின்றாய. அந்த நல்ல வில்லு குருவா ஒடிச்சு பாக்குறேன். ஆமா, நீ எத்தனை முறைதான் என்று என்னிடம் வந்த போது, எத்தனை முறைதான் என்று என்னிடம் வந்த போதும் உந்தனின் சம்மதிக்கு ஒருபோதும் செல்வதில்லை. வாயினால் வீரம் பேசி வலுவதை அறிவேண்டானோ பேயனே ஓடி போன பிழைத்து நீ அறிவோயே. அரே ராமா, பேசுற பரசுராமா, நீ ராமன், நான் பரசுராமன். சிவபெருமாள் பரிசு கொடுத்துக்கிறாரா? அவர் தெரியாத கொடுத்துட்டாரு. 2 பேரும் சேர்ந்தா ஒரு குலமா தான் தெரியும் போல இருக்கு. அது அந்த மனைவி தெரியாது. நீ இப்படி ஏன் என்று சொன்னால் என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். உன்னை போல் நான் மறுக்கவில்லை. இன்னொரு காலத்திலே ஏனைய நிலத்திலே வந்து அந்த சிவதனுசை நான் எடுத்த பொழுது என்னால் எடுக்க இயலவில்லை. இருந்தாலும் சிவனை நோக்கி தவம் செய்து அந்த வீரத்தை தவ வழிமுறையாக வந்து இந்த வில்லை வளைக்கலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தேன். நீ வந்து வளைத்து விட்டாய், பெருமைப்படுகின்றேன். இனி வில்லை வளைத்து நான் நினைத்தாலும் அந்த ஜானையை நீ மணந்தபடியால் இதோ என்னுடைய தவ வலிமையால் நான் பெற்ற தவ வலிமையை எனக்கு சாதித்தருகிறேன். எட்டுக்கொண்டு சென்று வரலாம். ஐயா, அவர் என்ன சொல்றாரு? விட்டு கொடுக்கணும் என்று போதில்லை. அவன் கரார் குடிச்சவன் விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, எனக்கு பயந்து கொண்டு கொடுத்தான். அன்னைக்கு அகிலமாகி 1008 அண்டத்திலும் ஜெயராமாஜே ஜெயராமாஜே சீதாக்குஜே என்று சொல்லுகின்ற செய்தியை கேட்டு எங்க சொல்றான்? எங்க சொல்றது தெரியுமா? ஐயோ தானே அம்மா பக்கத்துல வேற யாரோ உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டுமா சத்குருநாதா, ஐயோ சொல்லலாமா? ஜெயம் பெற்று விட்டான். அவனிடத்துல பெற்று விட்டான். போலாமா? தமிழ் மட்டும் தானே Thank you.
அதற்காக என்னை அழைத்துக் கொண்டு கானகத்திலமாக சென்று கானகையும் அடித்து சுவாகும் அரசன் என்று சொல்லக்கூடியவர்களை கழித்து அதற்கு மேற்கொண்டு அவதவருடைய பத்தினி ஆகிய அகலைக்கு விமோசனம் செய்து ஜனக மகாராஜன் ஒத்திருக்கக்கூடிய சிவதரசை ஒடுத்து சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு அயோத்தி வந்தோம். இப்போது அங்கேயும் பார்த்து பாதத்தில் வணங்கி அயோத்தி சென்று வேண்டும். பண்ணையானவர் எப்படி கம்பீரமானிக்கின்றார் இந்த தந்தை சிவபெருமானை குறித்து யாகம் செய்ய வேண்டும் என்று சப்த முனிவர்களோடு காலகாலமாக தவம் செய்ய அந்த சென்ற முனிவரோடு சென்ற சப்த ரிஷிகளையும் பிடித்து தின்ற அரக்கியான தாடகை உன்னிடத்திலே முறையிட சுவாமித்தலம் உன்னிடத்திலே முறையிட தாடகையை கொள்ள வேண்டும். தசரதா ராமலட்சுமணர் அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அதுக்கு செய்யவில்லை. நமது குலகுருவாகிய சொல்படிக்கு அன்னையாகிய கௌசல்யா சொல்படிக்கு அனுப்பினீர்கள். முதலிலே தாடகையை மடித்து சிவாகுமாரீஸ்வரை வென்று அகலியை சாப விமோசனம் செய்து சிவதரசம் அடிச்சு இந்த சீதா பிராட்டியை திருமணம் செய்யணும். அயோத்தி வந்தோம்ப்பா. அப்பா மகனே, நமக்கு குலகுருவாக விளங்கக்கூடிய ரகுரு குலம் என்று சொன்னால் சூரிய குலம். அந்த சூரிய குலத்து உற்பத்தி ஆகிய வசிஷ்டர் முனிவரால் அருளால் நம் குடும்பம் என்றென்றைக்கும் நாம் வசிஷ்டரை மறக்கவே கூடாது. ஆகையினால் என்றென்றைக்கும் நினைவில் வச்சுக் கொள்ளுகிறேன். சரி இல்லையா? சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரி. அவ்வாறு எப்படி என்றால் இந்த ராமர் பிறந்த நாளை முன்னிட்டு ராமனுடைய அவதாரத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டு ராமநவமி இந்த ராமனுடைய பெருமைகளெல்லாம் இந்த ஊர் மக்களிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டு அவங்களுடைய அருளாலோ இந்த நாடக நடிகர்களுடைய அருளாலோ ஒன்றே ஒன்று சொல்ற கேட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மலேசியாவில 365 நாட்கள் 365 நாடகம் நடத்துறாங்களா. அந்த நாடகம் நடத்திய பிறகு அந்த அந்த மலேசியாவில் இருந்து என்ன அருமை தம்பி தாய்ப்பாடு பெருமாள் அவர்கள் தாய்ப்பு சென்றுள்ள அதற்கு விளக்க உரையை சொல்ல வேண்டும் என்று அந்த தம்பி என்ன சொன்னார். நான் அதுக்கு விளக்க உரை சொன்னேன். அது என்னவென்றால் இந்த கிராம கலையிலே நடத்தக்கூடிய நாடகத்துல உலகத்துல கடவுளை நாம் கண்ணுக்கு பார்த்தது கிடையாது. கடவுளை கண்ணுக்கு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கிராம கலையின் முன்பாக காமாட்சி அம்மன் வருது, ராமர் வந்தாரு, லட்சுமணன் வந்தாரு. அப்படி இந்த கிராம கலையின் முன்பாக நாம பார்க்கிறோம். நான் ஒரு உதாரணம் சொன்னேன். பெரிய பழப்பாடியில சுண்ணாய்க்கு ஒரு மனைவி பாஞ்சாலை அம்மன் நாடகம் நடத்துவாங்க. அங்க கிருஷ்ணன் வந்தா நம்ம குலதெய்வம் வந்துச்சுன்னு கற்பனை ஏற்ற அம்மா வணங்குவாங்க அப்படின்னு அந்த விளக்க உரைக்கு நான் சொன்னேன். அதனால எனக்கு அந்த மலேசியா சார்பில் இந்த விளக்க உரைக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிராம கலை
என்னும் சீதா கல்யாணத்தை நடத்தினோம். சிற்றறிவுக்கு எட்டியவாறு இத பார்த்த பேர்களும் காதால் கேட்ட பேர்களும் ஆடினவர்களும் சாலோக சாமீப சாரூப சாயுச்சி என்னும் பதவியை பிறகு இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது அதன் பிறகு அடைய வேண்டும் என்று இந்த ராமபிரானை கைகூப்பி வணங்குகிற